அப்படின்னு சொல்றாங்கன்னா அது நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்கள். ஏன்னா தன்னை தேடி வருபவர்கள் வயிறார உணவருந்தி மனம் திருப்தியோட ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட நான் ஸ்டேஜ்ல பழனிசங்கத்தை பேசினது நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பழனிசங்கர் என் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏகப்பட்ட பேர் உள்ள வர முடியாம வெளியே நிக்கிறாங்க. வந்த அத்தனை பேருக்கும் வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புங்க. அதுதான் மணமக்களுக்கு அவர்கள் வாழ்த்துகின்ற வாழ்த்தா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னாரு, அன்னி பெரிய இடமா போட்டிருக்கேன், அத்தனை பேருமே சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா எப்பவுமே கேப்டன் உணவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். அந்த வகையில் இன்னைக்கு இந்த ஒரு மிகச்சிறப்பான ஒரு திருமண விழா, இது பழனிசங்கர் திருமண விழா இல்ல, தேமுதிகவின் குடும்ப விழா. இது நம்ம குடும்ப விழா. அந்த குடும்ப விழாவில் எங்கள் கழக நிர்வாகிகளோடு மணமகன் மணமகள் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து இந்த மேரேஜ்ல நான் கலந்துகிட்டது உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து ஒரு வாரமாகவே நிறைய திருமணங்களை தொடர்ந்து நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை இன்னைக்கு எத்தனை மணிக்கு எந்திரிச்சாங்கன்னு தெரியல. அதே நேரம் தான் நாங்களும் எந்திரிச்சிருக்கோம். ஏன்னா இந்த டைமுக்கு இங்க வரணும்னா 2 o'clock எந்திரிச்சு ஃபிளைட் முடிச்சு வந்து இந்த திருமண விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான். உங்கள் அத்தனை பேரையும் பார்த்ததுல உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மணமக்கள் எப்படி இருக்கணும்னு பொண்ணும் சரி பையனும் சரி அவங்கவுங்க அப்பா அம்மாவையே நீங்க ரோல் மாடலா எடுத்துக்கங்க. உங்களை வளர்த்து ஆளாக்கி உங்களை ஒரு இடத்துல கொண்டு வந்து இன்னைக்கு உங்களை மணமக்களாக பார்த்து அவங்க எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க, உங்களுக்காக அவங்க எவ்வளவு உழைத்திருப்பார்கள். அதை நீங்கள் மனசுல கொண்டு அப்பா அம்மாவையும் ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு கொடுத்து மன ஒற்றுமையோடு நல்ல புரிதலோடு வாழ்ந்தாலே 100% வாழ்க்கையில நம்ம சக்சஸ் பண்ணிருக்கோம். இங்க மெயின்